ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்படி மிதுனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வக்ரம் எப்போதும் ஆவார். இந்த தடவை வக்ரத்தோட அதிச்சாரம் சேர்ந்து இரண்டும் நிகழ்கின்றன. இந்த அதிச்சாரம் என்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 18/10 5/12 வரையில் உங்களுக்கு இந்த அதிச்சாரம் நிகழ்கிறது. அதை கிட்டத்தட்ட 49 நாட்கள், 50 நாட்கள் வச்சுக்கோங்க. இந்த 50 நாட்கள் அவர் அதிச்சாரமாக கடகராசிக்கு வந்து விடுகிறார். மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக வந்து விடுகிறார். பிறகு அதாவது 18/10 5/12 வரை அதிச்சாரமாகவும், பிறகு தொடர்ந்து அதாவது நவம்பர் 11 மார்ச் 11 வரை வக்ரமாகவும் சஞ்சரிக்கிறார். எப்போதுமே குருவுடைய வக்ரங்கள் எப்போவுமே சுமார் 130 நாட்கள் மொத்தம் இருக்கும். இப்போ இதில் அதிச்சாரம் வக்ரமும் சேர்ந்து 18/10 11/3/2026 வரை அவருடைய அதிச்சாரம் வக்ரம் இணைந்தே இருக்கின்றன. இது அதிச்சாரமாக அவர் கடகராசியில் இறங்கி மிதுனராசி கடகராசியில் இறங்கி திருப்பி 5/12 மறுபடியும் மிதுனத்துக்கே சென்று விடுகிறார் வக்ர சஞ்சாரத்தில். அதனால் இந்த அதிச்சாரமும் வக்ரமும் இணைந்து இந்த குரு பகவான் என்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை ஜோதிடம், நியூமராலஜி, வாஸ்து, தக்க பரிகாரங்கள், ஆலயங்களோட உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு நம்ம பார்த்தோம்னால் 10ஆம் இடத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய பயிற்சி அது நன்மையானது அல்ல. இப்போ 11க்கு 2 மாத காலங்கள் கடகத்துக்கு வந்து விடுகிறார். அந்த கடகத்துக்கு வரக்கூடிய 50 நாட்களுமே உங்களுக்கு நன்மையான நாட்களே. அதாவது அக்டோபர், நவம்பர் இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த காலத்தில் ஏற்கனவே இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சில எதிர்பார்ப்புகள், முதலீடுகள், இல்லை நம்ம ஒரு வேலை அதில் எதாவது மாறும்னு நினைக்கிறோம், ஒரு மாற்றம் நினைக்கிறோம், எங்கேயாவது நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை வேலையில் புதுசாக போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கான தொழில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும். கடன்கள் கூட எளிதாக உங்களுக்கு அமையும். ஆரேனும் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இது பெண்கள் சப்போர்ட்டும் கூட ஆண்களுக்கு நிறைய இருக்கும். பெண்களை இணைத்து செய்யக்கூடிய எந்த முயற்சிகளும் உங்களுக்கு வீண் போகாது. மற்றபடி நீங்கள் இந்த 10ஆம் இடத்தால் சில கௌரவ பிரச்சனைகளோ, தொழிலில் ஏதேனும் சில இடையூறு சிரமங்களோ, பிறரால் நிந்தனைகளோ, விவகார வியாஜ்யங்களோ இவைகள்லாம் ஏதேனும் ஓரளவு உங்களுக்கு சமாளித்து சொற்ப ஆதாயங்கள், நன்மைகளை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்கள் சரீர பலமும் புஷ்டியாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய உணவு மற்றும் உடல் கட்டுப்பாடுகளை செய்து கொண்டாலும் தியானம், ஜபம், தொழுகை, இறைசக்தி வழிபாடுகள் யாவுமே உங்களுக்கு மிகவும் உகந்த ஒன்றாக இருக்கும். ஆக உங்களை பொறுத்தவரையில் கடகத்தில் வரக்கூடிய அந்த 2 மாதங்கள் இந்த குருவால் சாதகம். பிறகு வரக்கூடிய காலகட்டங்களாகிய அதாவது டிசம்பரிலிருந்து மே வரையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய பாதகமான காலங்களாகும். ஆக இதை மனதில் கொண்டு உரிய வழிபாடுகளையும் உகந்த உபாயங்களையும் மற்றும் எந்த வகையிலாவது நீங்கள் ஏதுவாக நடந்து கொள்வதும் இருப்பதை கொண்டு திருப்திப்படுவதும் நல்லதே. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 6ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமுடையதாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மேற்கு அண்டு தென்மேற்கு திசைகள், இந்த திசையினுடைய முயற்சிகள் உங்களுக்கு மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும். வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது மும்மூர்த்தியின் ஸ்தலமாக இருக்கக்கூடிய உத்தமர் கோவில், அங்கே சென்று வழிபடுவது. அதாவது பிரம்ம சரஸ்வதியோடு இருப்பார், விஷ்ணு லட்சுமியோடு இருப்பார், சிவன் பிச்சாடனாக அம்பாலோடு இருப்பார். அப்படி சப்த குருவும் அங்கே அமைந்த ஒரு அற்புத ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்துக்கு சென்று நாம் வழிபாடு செய்தால் முக்கிய நன்மையே. மும்மூர்த்தி அம்சமாக இருக்கக்கூடிய இந்த உத்தமர் கோயிலும் 3 அம்சங்களாக இருக்கக்கூடிய அம்மன் கா மா ப்ளஸ் ஆட்சி, கலைமகள் மலைமகள், கலைமகள் மலைமகள் அலைமகள் மூவரும் சேர்ந்த அந்த காமாட்சி ஆட்சி செய்யக்கூடிய காஞ்சிபுரத்தில் சென்று தரிசித்தாலும் நல்லதே. மற்றும் உங்களுக்கான வழிபாடுகள் பூமியிலிருந்து வரக்கூடிய கிழங்குகள், பயிர் வகைகள், தானியங்கள் இவற்றை கொண்டு இறைவனுக்கு படைப்பது, பிறகு தானம் செய்வது, கால்நடைகளுக்கு உணவு தருவது, இவைகளெல்லாம் உங்களுக்கு உரிய பரிகாரம் வழிபாடுகளாக இருக்கக்கூடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.